கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியையை மனுஷனுடைய பாதத்தின் கீழ்ப்படுத்தினார். ஆனா அவன் என்ன பண்றான்? அதை போட்டு மிதிச்சு சின்னாபின்னமாக்குறான். எல்லாவற்றையும் அழித்து பூமியையே அழிக்க பார்க்கிறான். எந்த பூமியை தேவன் மனுஷனுக்காக கொடுத்தாரோ அந்த பூமியை அழித்து விட வேண்டும் என்று மனுஷன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கெங்கேயோ போறான். செவ்வாய் கிரகத்துக்கு போறேன்றாங்க, நிலாவுக்கு போறேன்றாங்க, அங்க போறேன், எல்லா இடத்துலயும் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாத்துக்கும் போ, எல்லாத்தையும் பண்ணு அப்படின்ட்டு அவர் ஆளுகை கொடுத்துட்டாரு ஆரம்பத்திலே. ஆனா அந்த ஆளுகை எதற்காக கொடுத்தாருன்றதை யோசிக்கணும். ஆளுகை கொடுப்பது ஒரு ராஜாவுக்கு மணிமுடி சூட்டி அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ராஜாவா நியமிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ராஜா அந்த மக்களை பாதுகாக்கணுமே தவிர அந்த மக்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து பூர்த்தி செய்து அந்த மக்களை நல்லபடியா வாழ வைக்கணுமே தவிர அந்த மக்களை அடிமையா நடத்தி துன்புறுத்தி அழித்து போடக்கூடாது. அப்படிதான் இன்றைக்கு மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான். உங்ககிட்ட ஒரு ஆளுகைக்கு சகல